நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ ஒன்று ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு அக்கா மட்டும் எனக்கு அரப்பு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் கிடைக்கும், ஆனால் இப்போ வந்து மழை இல்லாதங்காட்டி கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க கேட்டிருந்தாங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். யார் எல்லாத்துக்கும் அரப்பு வேணுமோ அவங்களாம் வாங்கிக்கோங்க. கொரியரோடையே சேர்த்து 400 தான். அப்புறம் இன்னொன்று என்னமோ 1 கிலோ கொரியரோட சேர்த்து 400. அப்புறம் இன்னொன்று சொல்லலான்ட்டு இருந்தேன். நிறையா பேர் முக்கியமாக இந்த எஃபியில் எல்லோரும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே நிறைய பேர் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருப்பீங்க, சாப்பிட்டீங்களா, வணக்கம் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், நல்லா இருக்கேன், நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, பட்டி இருக்கிறதோ இவ்வளோ சாப்பிட்றது அப்படி அந்த மாதிரி கேரக்டரில் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிற ஆள். அப்புறம் நிறையா பேர் ஏன் திருப்பி பேச மாட்டிங்களா, ரிப்ளை பண்ண மாட்டிங்களா, அப்புறம் எதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படி கேட்டிங்க. எப்படிங்க எல்லாத்துக்குமே பண்ண முடியுமான்னு எனக்கு நிஜமாலுமே தெரில. என்னால் அது முடியல. அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா இருக்கீங்களா, எனக்கு எப்படி கேட்குறதுனே தெரில. எல்லாத்துக்கும் எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. நிறையா பேர் மெசேஜ் அனுப்புவீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாலோ பண்ணி வைங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே. நான் வந்துட்டு எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன வில்லேஜில் இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் கேட்குறக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து தோட்டம் இருக்குது. இங்கே வந்து தண்ணி இல்லை. அப்புறம் தாளவாடியில் தோட்டம் இருக்குது. அங்கே வந்துட்டு நாங்கள் மலைநெல்லிக்காய் போட்டிருக்கோம், தோட்டம் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது பண்ணலாமா தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு, நான் சாப்பிடுவேன், ஜூஸ் போட்டு இது பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பண்ணதில்லை. அதில் தேன் நெல்லிக்காய் பண்ணலாம், பொடி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. பண்ணலாமா, ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் இன்னும் கற்றுக்கணும் அதை பற்றி. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சாரி, ஒரு சிலர் வந்துட்டு உங்கள் வீடியோ நல்லாயிருக்கு அப்படி சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. சத்தியமாக அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா வீட்டில் என்னவே கிண்டல் பண்ணுவாங்க, என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னோடய வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது, எனக்கே தெரியும். அது எல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. மற்றபடி எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு சிலர் பேடாக பேசுவாங்க. நான் வந்துட்டு பேடாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அது அவங்களோட விருப்பம். ஒருத்தரை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அது அவங்கவுங்க பிரச்சனை. நான் வந்து யாரையும் அப்படி பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. அது அவங்களோட பிரச்சனை. அந்த அவங்களோட கேரக்டர் பற்றியோ ஒருத்தர் ஃபேஸை பார்த்தோ நம்ம வந்துட்டு இப்படி தான் சொல்லி சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ.